ஏண்டா இல்லை அந்த பையனா வீட்டுல ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேங்கிறான்னா அவன் காத்து உனக்கு அடிச்சிருச்சா? காலங்காத்தால குளிக்கிறதுக்கு வெந்நீர் கூட போடாம எங்கடா போன? குடிச்சது போதும் எலும்பு அடிச்சிருவான் போல இருக்கு. இல்ல நம்ம வையாஃப்ரானல்ல அவர் மக பூங்காவனத்தை மன்னார் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போட்டாங்க. எது புரியுதா? புரியுது. அதுக்கு வெத்தலை பாக்கு வாங்க போனேன். என்னது வையாபுரி மகளுக்கு கல்யாணமா? அட குட்டா பையல, ஒரு வார்த்தை இதை பத்தி சொல்லலையே. சரிதான், உயரம் கம்மியான மாதிரி வர வர புத்தியும் கம்மியாகிட்டு வருது போல இருக்கு. எங்க புது மாப்பிள்ள மாதிரி பெறப்பட்டீங்க? அப்பா நான் ஒரு அவசர காரியமா போறேன், என்ன தடுக்காது. இல்ல உன் கல்யாண விஷயமா சொன்னனே, அதை பத்தி என்னடா முடிவு பண்ண? அது விஷயமா தான் போறேன், கூடிய சீக்கிரம் கேள்விப்படுவீங்க. என்னது? அப்பா நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன், அது சக்சஸ் ஆகணும்னு நீங்களும் நல்ல வார்த்தை சொல்லுங்கப்பா. என்னப்பா யோசனை பண்றீங்க? சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா, நேரமா அது போகணும்னா. தம்பி எத்தனை தடவை கேக்குது, ஊன்னு சொல்லுங்க. எல்லாமே நல்லபடியா முடியும், போயிட்டு வா. சரி வரேன்ப்பா. முத்தையா வர வர இந்த பையன் என்ன கண்டா நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ தம்பிக்கு நல்ல புத்தி வந்துடுது. கும்பிட்டா பாத்தியா, எல்லா பேரும் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. தம்பி தாலி கட்டியாச்சு, தனி குடித்தனமும் வந்தாச்சு. இனிமே இந்த வீடு சொந்த வீடாக மாறி அடுத்த வருஷம் தங்க தொட்டுல ஒரு குழந்தை தவழணும். போங்கம்மா. ஏன் நீங்க ஒரு குழந்தைக்கு தாயாக மாட்டீங்களா? என்னத்தா நீங்க? இப்போதைக்கு குழந்தைங்க மாதிரி உங்க கூடவே இருக்கிறதுக்கு குருவி குஞ்சிய பிடிச்சி கூட்டுல அடைச்சி வச்சிருக்கேன். அண்ணன் இல்லாத நேரத்துல நீங்க அதோட சேர்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருங்க. பெருக்கா பெரிய புத்திசாலிடா நீ. அமரா, இந்த சிட்டுக்குருவிகளை பத்தி சாதாரணமா நினைச்சிட்டாரு. அமரகவி பாரதியார் கூட சிட்டுக்குருவிகளை பத்தி அழகா வர்ணிச்சிருக்காரு. எப்படி அத்தா? மனிதன் சிட்டு வாழணும்னு நினைச்சு, தெய்வமே எனக்கு 2 சிறகுகள் கொடுக்க மாட்டேன், வாழ்வட்ட மனித கூட்டத்தையும் அதன் கட்டுகளையும் நோய்களையும் துன்பங்களையும் பொய்களையும் உதறி எழுந்துவிட்டு இச்சப்படி வானத்திலே பறந்து செல்ல மாட்டேனா அப்படின்னு உள்ளத்தை தொடும்படியா எழுதியிருக்கேன். அத்தா, அதனுடைய சுதந்திரத்தை கெடுத்து இப்போ கூண்டுக்குள்ள எல்லாம் அடைச்சு வச்சிருக்கிறோம். அதனால என்ன, உனக்கு துணை வேண்டாம்? என்ன உப்பு புளி மிளகா சாமான் எல்லாம் வாங்கி தயாரா வச்சிருக்கேன், நானே சமைச்சிடவா? வேண்டாம் வேண்டாம், நான் சமைக்கிறேன், நீங்க எல்லாம் சாப்பிடணும். எல்லாம் ஒரே சாப்பாடு தானே அம்மா, எங்க சாப்பிட்டா என்ன, நாங்க போயிட்டு வரோம். அத்தா, நம்ம கல்யாணத்துக்கு வந்து விருந்தாளிகளே 2 பேரு, இவங்க கூட வீட்டுக்கு போயிட்டா இங்க சமைக்கிறதெல்லாம் யாரும் சாப்பிடுறது? அண்ணே, உங்க கல்யாணத்துக்கு கூட்டம் வரலன்னு கவலைப்படாதீங்க, எங்க அம்மா வந்தா போதும், உலகமே வந்த மாதிரி. நீங்க 100 பேருக்கு சமைச்சாலும் சரி, அதை தின்னு தீக்கிறதுக்கு நானும் எங்க அம்மாவுமே போதும். டேய், இவர் என்ன கப்பல் போடா பேசாம. தம்பி நான் வர்றேன்ப்பா. நீ புத்திசாலி பொண்ணு, உனக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. தம்பி கொஞ்சம் முன்கோவி, அதுவும் உனக்கு தெரிஞ்ச விஷயம். அம்மா, புருஷன் கொடியவரா இருந்தால் குடும்பத்திலே என்னைக்கும் குறைவே இல்லை. நீ மகாராஜா இருப்ப. நான் வர்றேம்மா. என்ன அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க? எல்லாம் நம்ம நன்மைக்கு தான் சொன்னாங்க. சரி, நீ இன்னைக்கு என்ன சமைக்க போற? நீங்க என்ன சாப்பிட போறீங்க? நீ என்ன பதார்த்தம் நல்லா சமைப்ப? நீங்க என்ன பிரியமா சாப்பிடுறீங்க? நீ என்ன சமைப்ப அதை சொல்ல. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது சொல்லுங்களே. நீ வேம்ப சமைச்சு போட்டாலும் நான் கரும்பா சாப்பிடுறேன். அத்தா, இந்த அன்பு எப்பவும் மாறாது. அட பைத்தியமே, ஏன் இப்படி அடிக்கடி கேட்கிற? அனாதையா வர பெண்ணுக்கு திடீர்னு ஒரு நல்ல கணவன் கிடைச்சிட்டா அந்த வாழ்க்கை எப்பவும் நீடிக்குமான்னு சதா ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. அமுதா, சந்தேகங்கிற வார்த்தை தான் பெண்களுடைய எண்ணத்துக்கு பெரிய இது. அதுக்கு மட்டும் இடம் கொடுக்குதாங்க. நம்ம 2 பேருக்குள்ள ஏற்பட்ட அன்பின் மேல ஆணையா சொல்றேன், உன்னுடைய எண்ணத்துக்கு மாறா நான் என்னைக்கு நடக்கவே மாட்டேன். இனி என் எண்ணத்துக்கு மாறா நடக்கவே மாட்டீங்களே? நிச்சயமா நடக்க மாட்டேன். அப்படி என்ன நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களே ரவுடி கூட்டம், போக்கரி கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய தொடர்பை முதல்ல விட்டுடுங்க. என்ன அத்தா, ஒருத்தர் தன்மை உயிரும் போது அவங்க செய்யற தவறையெல்லாம் விட்டுட வேண்டியதுதானே பெருந்தன்மை கழகு. அமுதா, உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அமுதம்தான்.
இந்த உண்டியல் போகும். இது பணப்பெட்டியா மாறி அதுக்கப்புறம் இரும்பு பெட்டி ஆகி பிறகு பாதாள பெட்டியிலே பவுன் பவரா உனக்காக சேர்க்கணும். அத்தா, உங்களுடைய பரிபூர்ண அன்பு இருந்தா அதுதான் எனக்கு அழிவில்லாத பவுன். நமக்கு இப்போ எல்லா அந்தஸ்து இருந்தும் ஒரே ஒரு குறை. என்னது? என்னுடைய தாய் தகப்பந்தான் நம்ம கல்யாணத்துக்கு இல்லாம போயிட்டாங்கன்னா மாமாவுக்கும் தெரியாம தான் நம்ம கல்யாணம் நடந்திருக்கு. அதை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். அமுதா, எங்க அப்பா குணம் உனக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப நம்ம கல்யாணமே நடந்திருக்காது. இப்போதான் நம்ம கல்யாணம் முடிஞ்சிருது. வாங்கத்தா, நம்ம 2 பேரும் மாமா கிட்ட போய் காலில் விழுந்து நல்ல வார்த்தை வாங்கிட்டு வரேன். வேண்டாம் அமுதா, நான் ஒரு நாளைக்கு அப்பா கிட்ட போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, அப்போ நான் போய் சமையல் பண்றேன். சரி, நானும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி. மண்ணை நம்பி ஏலேல மரம் இருக்க, மரத்தை நம்பி ஏலேல கிளை இருக்க, கிளைய நம்பி ஏலேல கிளை இருக்க, கிளைய நம்பி ஏலேல காய் இருக்க, காய் இருக்க, காய் இருக்க, காய் இருக்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லப்பா. என்ன? அதாவது எனக்கு டவுன் பஸ் கம்பெனியில மேனேஜர் உத்தியோகம் கிடைச்சு போச்சு. இந்த ரவுடித்தனம், போக்கிரித்தனம், ஆட்டம், பாட்டம், கூட்டம் இதுகளை எல்லாம் கொஞ்சம் நிறுத்திவிட்டு நாமும் எல்லாரும் கொஞ்சம் நல்லவங்களா நடப்போம். உங்களுக்கு மேனேஜர் பதவி கிடைச்ச உடனே நம்ம ரவுடி கூட்டத்தை கலைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே, அவ்வளவுதான். அவன் வேலை முடிஞ்சு போய் இருக்குடா. என்னடா சொன்னேன்? இப்ப என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? இந்த தடாவுரான பத்தி உனக்கு நல்லா தெரியும். நாங்களும் ரவுடி தான்ப்பா, ஜாக்கிரதை. ரவுடியாடா நீ? ரவுடியாடா, ரவுடி. அயோக்கிய பையன். ரொம்ப நாளா வந்து நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். திருடுறதும் பெண்களிடத்துல தவறான முறையில நடக்கிறதும் நம்ம கொள்கைக்கு விரோதம் உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து அன்னைக்கு வீட்டை சுவாதீனப்படுத்த போறப்போ அங்க ஒரு பொண்ணு கிட்ட தவறான முறையில நடக்க போனான். அவையங்களான பணத்தை திருட போனான். அன்னைக்கு உங்க 2 பேரையும் அடிச்சு விரட்டி இருப்பேன். அழகன தோஷத்துக்காக சும்மா விட்டுட்டேன். டேய், ஜாக்கிரதையா நடக்க. ஏண்டா தடாவுரா, வேலண்ணன் குணம் தான் உனக்கு தெரியுமில்லடா. ஏன்டா அப்படி உடம்ப போட்டு அழுத்திக்கிற? பரிதாபமா இருக்க. ஏய் மன்னாரே, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வேலை எனக்கு முதல் எதிரி. ஏய் கொடுவே, வாடா. எதுவும் தெரியுதுடா. வாடாப்பா வா. ஏது இன்னைக்கு மாதிரி வந்தாப்புல இருக்கு. என்னமோ உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், வந்துட்டேன். போனது போட்டு பொறுமையோட கேட்க. நீ சொன்னபடி உத்தியோகமும் வசந்தாச்சு. கல்யாணத்துக்கு என்னடா சொல்ற? அதை சொல்லத்தான்ப்பா நானும் வந்தேன். அப்படி வாடா வழி. என் மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. நீ நல்ல பிள்ளை இல்லை. என்னடா முடிவு பண்ணிருக்க? நானே பொண்ணை பார்த்துட்டேன். பாத்தியா? சங்கர்லிங்க மகளத்தானே? இல்லப்பா, சாந்தி கிடைக்காம சாவ நாடி போன ஒரு பொண்ணு. யாராவ? அனாதை. எங்கேந்திரா வந்தா? இந்த உலகத்துல இருந்தா வந்தா. என்னைக்குடா வந்தா? நாளை என்னலப்பா. எதுக்காடா வந்தா? என் வாழ்க்கை துணைவியா இருக்கு. என்னடா சொன்ன? அவளுக்கு ஆதரவு காட்டணும். இன்னொரு தடவை சொல்லு. அவளை மனைவியா அடையணுங்கிற முடிவுக்கு வந்தேன். வந்து உங்க அபிப்பிராயம் எப்படி? ஒரு நல்ல நாள் பார்த்தேன். பார்த்து முன்கூட்டியே உங்ககிட்ட விஷயத்தை சொன்னா தடுத்துடுவீங்களோன்னு நினைச்சேன். நானே கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். போய் தாலியை கட்டினேன். கட்டி தனி வீடு வாடகைக்கு பேசினேன். பேசி குடித்தனத்தை ஆரம்பிச்சு உங்ககிட்ட நல்ல வார்த்தை வாங்கிட்டு போலான்னு. அடி செருப்பால் தரதரிச்ச பயல். என் நெஞ்செல்லாம் எரியுது. மூச்சே நின்னுடு போல் இருக்கிற. நில வசந்த உடனே நிமிந்துட்டியா? நான் ஒருத்த இருக்கேங்கிறதே நினைச்சு பார்க்க மறந்துட்டியாடா நிதான கட்ட பயல. அப்பா, தங்கலிங்க மகளை உனக்கு கட்டி வைக்கலாம்னு ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்துல சாவ நாடி போன ஒரு கழுத்துல சத்தம் போடாம தாலி கட்டிட்டேன்னு சொல்றியடா சண்டாள பையன். சந்தி சிரிக்க போடா. அட பாவி, இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாடா? ஒரு வார்த்தை. அப்பா என்ன நிந்திக்காதீங்க. முன்கூட்டியே உங்களை சந்திச்சிருந்தா முறையோட இந்த காரியம் நடக்காதுன்னு நினைச்சுதான் தீவிரமா யாருக்கு தெரியாம நானே இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டேன். போதும், புதுசா ஏதாவது திட்டுங்கப்பா. வழக்கமா என்ன பேசுற பழைய வார்த்தைகளையே வர்ணிக்கிறேன். என்னன்னு தெரியாத ஒருத்தி கூட குடுத்த நடத்துறேன்னு சொல்றது உனக்கு மானம் இல்ல? ஊர்ல நம்ம ஜாதி ஜன 4 பேர் காரி துப்பாங்கன்னு வெட்கம் இல்ல?
உங்க அம்மா உயிரோட இருக்கும் போது உனக்கு சம்சாரமா வர்றவளுக்கு இதெல்லாம் போட்டு அளவு பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ எண்ணத்தை நிறைவேற்றினியா? உன்னை 10 மாதம் சுமந்து பெத்தாளே, அவ வார்த்தைக்காவது மதிப்பு கொடுத்தியாடா? நானும் பெத்து தொலைக்கிறதா இந்த கன்றாவி எல்லாம் என் கண்ணால பார்க்க வேண்டியது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படின்னா நான் சொல்லபடி கேடு. என்னப்பா நீ இப்ப கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கியே ஒரு நாடு குடும்ப கௌரவத்தை கெடுக்க வந்த பிசாசு. முதல்ல அவளை துரத்து. அப்புறம் நான் பார்த்து வச்சிருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தம் நட. அப்பா இன்னொரு தடவை அந்த பொண்ணை பத்தி கேவலமா பேசாதீங்க. என்ன நம்பி வந்துட்டேன், கழுத்துல தாலியும் கட்டிட்டேன். கடைசி வரையில் அவளை காப்பாத்தியே தீருவேன். அப்ப நான் சொல்லபடி கேட்க மாட்டேன். முடியாது, முடியாது, முடியவே முடியாது. போயிடு. என் மோத்தம் முடிக்காது. என்ன பிரமாதம்? ஒரு பிள்ளை பெத்தேன், செத்து போச்சுன்னு பாலை வாங்கி தேய்ச்சி தலை முடிட்டு போயிருந்தேன். போறேன்ப்பா, போறேன். இனிமே அதிகமா பேசாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் இந்த வேறு வீடு தேடி தானா நீங்க ஓடி வரல, நான் உங்க மகன் இல்லை. 1000 சொல்லு. இந்த ஐயா கண்ணு செத்து கடலமாய் சாம்பலா கிடக்கும் போது நீ வர்றேன்னு தெரிஞ்சா என் எலும்பு எட்டி 4 அடி போல உங்க அப்பா. என்னடா ராஜா, நீங்க எல்லாம் இப்படி சத்தம் போடுறீங்க? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கடா. நீங்க சொல்லலைன்னா உங்களோட நான் பேச மாட்டேன். டூடு டூடு. ஓ, ஐயா இன்னும் ஏன் வாயில கேக்குறீங்களா? வந்துடுவாரு. நான் ஒரு செய்தி சொல்ல. ஒரு மாதிரியா இருக்கிறீங்க. என்ன நடந்தது? அமுதா, அப்பா கிட்ட நல்ல வார்த்தை வாங்கிட்டு வர சொன்னில்ல? ஆமா. அவரு பேசாத வார்த்தைகளை எல்லாம் பேசி உன்னை நாடோடி பிசாசுன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டார். பேசினா என்ன? மாமா தானே, அவங்களுக்கு மருமகளை திட்டத்துக்கு உரிமை இருக்கு. பேசுறாங்க, இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அத்தா, நீங்க ஆத்திரத்துல என்னை திட்டும் போது நான் எதிர்த்து பேசுறேனா? கிடையாது. அதே மாதிரி பெத்தவங்க சத்தம் போடும் போது நாம வருத்தப்படக்கூடாது. நீ இப்படி ஏதாவது சமாதானம் சொல்லுவேன்னு நினைச்சுதான் அவர் அவ்வளவு தூரம் பேசியும் கூட நான் என் கோபத்தை எல்லாம் அடக்கிட்டு வந்தேன். அப்படியே எப்பவும் பொறுமையோடு நடங்க. போற இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல பேர் வரும். அமுதா, இன்னொரு சமாச்சாரம். உன்னுடைய அபிப்பிராயப்படி ரவுடி கூட்டத்தையும் கலைச்சிட்டேன். அங்கேயும் 2 பையன் எனக்கு விரோதியா மாறிட்டான். அத்தா, நல்ல காரியத்தை செய்யும் போது 4 பேர் நமக்கு விரோதிகள் ஆயிட்டாலும் அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. உண்மைக்கு எப்பவுமே அழிவே கிடையாதுக்கா. அமுதா, குற்றம் செய்தவன் உண்மையை உணரும் போதுதான் தண்டனைக்குள்ளாகிறான். இதுக்கு நீ என்ன சொல்ற? சொல்லட்டுமா? சொல்லு. சொல்லிடுவேன். சும்மா சொல்லு. சாப்பிட வாங்கன்னு சொல்ல. திருட்டு பசங்களா, ஐயா வந்துட்டாரு. அவர் சாப்பிட வர வரைக்கும் சத்தம் போடக்கூடாது. நம்ம செல்ல பிள்ளைங்கன்னு சொல்லணும். சொல்லலன்னா? சொல்லலன்னா அப்புறம் நான் அழுவேன். அது மாத்திரம் வேண்டாம். சார், இந்த பையன் இருக்கானே, இவன் என்ன பையன்? பூடி பையன். நம்ம கையில ஒரு ரவுண்டுக்கு வருவானா, ஒரு ரவுண்டுக்கு இவன் என்னையே அடிச்சுட்டான் சார். இருக்கட்டும் சார், இன்னில இருந்து நாங்க 2 பேரும் உங்க ஆள். இந்த புத்தி இத்தனை நாளா எங்கப்பா போயிருந்தது? அவன் என்ன உதைச்சதுக்கு அப்புறம் தானே சார் நீங்க நல்லவர்னு தெரியுது. இனிமே நீங்க 2 பேரும் சேர்ந்து என் காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு வைக்கணும். இந்த தடாவுரா இருக்கிற வரையிலும் நீங்க எடுக்கிற எந்த காரியத்துக்கு தடையே இருக்காதுங்க. சார், நீங்க சரின்னு சொல்லுங்க. இந்த ஊர்ல உங்களை ஒரு மனுஷனாக்குறோம். இங்கே கண்டக்டரா வேலை செய்தாலே அமுதா, அந்த பொண்ணத்தான் இந்த வேலுபைய கல்யாணம் பண்ணிட்டு. எல்லாம் எனக்கு தெரியும்பா. இந்த வேலுப்பைய என்ன செய்யறான், எங்க போறான், எப்படி இருக்கான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அமுதா, இடைக்காலத்துல இந்த வேலுப்பைய மேனேஜர் ஆனதும் கண்ணே தெரியாம என் முன்னாலே துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். கம்பெனில இருந்து அவனை தொலைக்கிறதுக்கு நான் வழியை பார்க்கிறேன். நீங்க சரின்னு சொல்லுங்க. இந்த காரியத்துக்கு நாங்க 2 பேரும் உங்க கூட சேர்ந்து ஒத்துழைக்கிறோம். ஆமா, பிள்ளையாரப்பா, கணபதி, நீதான் காப்பாத்தணும். வாய தர. யோ, மணி அடியா. ஏயோ, என்ன மேல ஏற?
வையாபுரி ஐயா. வையாபுரி என்னங்க யாரோ ஒரு பொண்ணு வந்து நிக்குது பாரு. ஆமாங்க. முகத்துல கடைய பாத்தியா? மகாலட்சுமி மாதிரி இல்ல? ஆமா ஆமா. அட பாவி பயலே, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டி தொலைஞ்சாலும் என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க ஒண்ணு, அது எந்த பெரிய இடத்து பொண்ணோ அதை நினைச்சு நீங்க மனக்கோட்டை கட்டுறீங்க. வாஸ்தவம் தான். இந்த மாதிரி பொண்ணு அந்த பயலுக்கு எங்க கிடைக்க போகுது? அவன் எவ்வளவு ஒரு அனாதையை கட்டிக்கிட்டு அலைகிறான். அட பிள்ளையாரப்பா, அந்த பயலுக்கு நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். கொடுப்பாரு கொடுப்பாரு. வாங்க. வாங்க வாங்க. நமஸ்காரங்க. உட்காருங்க. நீங்க கூப்பிட்டதா தாக்கல் கிடைச்சது. உடனே 2 பேரும் ஓட்டமா வர்றோம். பெரிய இடத்துல அதெல்லாம் சொல்லக்கூடாது. நடந்து தான் வந்தாங்க. இவர் யாரு? பார்த்தாலே தெரியல. என் பால்ய சிநேகித. இந்த ரயில்வேல என்னமோ ஒரு கல்லு, என்ன அது? மெக்கானிக். மெக்கானிக்கலா இருக்காரு அவரு. நான் பொண்ணு பூங்காவனும் கூட உங்க டவுன் பஸ் கம்பெனில கண்டக்டரா வேலை பார்த்ததுங்களே. அதுதாங்க ஒரு பூங்காவனம் தவறாரா? ஆமா. ஏனுக்கு அந்த பொண்ணு வேலையில இருந்து நின்றுட்டுது? கல்யாணம் செஞ்சு கொடுத்தேன். மாப்பிள்ளைக்கு இஷ்டப்படல, நிறுத்திவிட்டேன். நானும் ஒரு கல்யாண விஷயமா பேசத்தான் உங்களை இங்க வர. உங்க மகன் வேலுவுக்கு என் பொண்ணு விமலாவை கட்டி வைக்கலான்னு முடிவுக்கு வந்து. உங்க அபிப்பிராயம் என்ன? அங்கதான் வந்துட்டு டிபிக்கல். என்னது இது? இடைஞ்சல் இருக்குதுன்னு. ஏன்? உங்க கம்பெனில கண்டக்டரா வேலை பார்த்தது பாருங்க, அமுதா. அமுதா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பையன் தனி குடுத்தனம் நடத்துறாங்களா? தனி குடுத்தனம் என்னையா சொல்றீங்க? நடந்ததான் சொல்றாருங்க. என்னால நம்பவே முடியலையே. நம்ப முடியலையா? நாசமா போச்சு போங்க. அதை ஏங்க திருப்பி திருப்பி பேசி என் வயிற்றுல கலப்புறீங்க? அந்த பயலை நினைச்சா என் பயிரே பத்திக்கிட்டு எரியுதுங்க, எரியுது. மனுஷன் அந்த பையனை நினைச்சு நினைச்சு உருகி துரும்பா போயிட்டாருங்க. காசிக்கு ஓடுறேங்கிறார். நான் தானே இழுத்து பிடிச்சு வச்சிருக்கேன். வருத்தப்படாதீங்க. நானே வேலுவை நேரடியா கூப்பிட்டு நல்ல புத்திமதிகளை சொல்லி என் பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு வேண்டி ஏற்பாடு செய்யணும். ஐயா, டவுன் பஸ் ஐயா, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உட்கார்ந்து சொல்லுங்க. குறுக்க பேசாதீங்க. அந்த பைய ஒரு பொண்ணை இழுத்து கொண்டாந்து வச்சிருக்கிறானே, அதுக்கு உங்க கையில இருந்து 1000 500 போனா போன்னு கொடுத்து விரட்டி விட்டு உங்க பொண்ணே அவனுக்கு கட்டி வைக்க எனக்கு பரம திருப்தி. அந்தபடி நீங்க செஞ்சீங்கன்னா வெந்து போன அவர் நெஞ்சில கொஞ்சம் ஆய்ச்சி கட்டிய வச்ச மாதிரி இருக்கும். தைரியமா இருக்கு. இப்போ ஆபீஸ் விஷயமா பேசுறதுக்கு வேலு இங்க வருவோம். வேலுவை தான் சொல்றேன். வேலு இங்க வர்றாங்க. ஆமா, வந்துட்டு டிபிக்கல். ஏன்? அப்புறம் நாங்க போயிட்டு சாவகாசமா வர்றோம். ஏங்க இருங்க. ஏன்னா அந்த பய கொஞ்சம் நெமிந்த பயங்க. ஒன்னோட ஒண்ணு பேசுவான், கைகலப்பு வந்துரும். நான் பாத்துக்கிறேன், நீங்க சும்மா இருங்க. சரியா போச்சு போங்க. அந்த அசிங்கத்தை நீங்க வேற பாக்கணுமா? இருங்க. விவகாரம் என்னத்துக்குங்க? எட்டி நின்று பேசுங்க. நீங்களே கூப்பிட்டு புத்திமதி சொல்லி கல்யாணம் நடக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப நாங்க கண்ணுக்கு மரவா இருக்கிறோம், அப்புறம் வர்றோம். சரி, எப்படியாவது அந்த பயலை நல்ல வழிக்கு கொண்டாந்தா தான் உங்க பேர் விளங்கும். கவலைப்படாதீங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி. திருவிழாவுக்காக அனுப்பிச்சோமே ஸ்பெஷல் பஸ், அது சம்பந்தப்பட்ட கலெக்ஷன், வரவு செலவு எல்லாத்தையும் இதுல குறிச்சு வச்சிருக்கேன். இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பார்க்க. வேலு, என்னப்பா உன்னை பத்தி உங்க அப்பா புகார் சொல்லிட்டு போறாரு? வயசான காலத்துல ஏதாவது உளறிட்டே இருப்பார். அவருக்கு என்ன வேலை? வேலு, உட்காரு. பரவாயில்ல சார், நிக்கிறேன். ஆனா சும்மா உட்காரப்பா. வேலு, நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை உனக்கு நான் சொல்ல போறேன். என்ன சார் அது? என் பொண்ணு விமலாவை உனக்கு கல்யாணம் செய்து வைக்கலான்னு முடிவு செய்திருக்கிறேன். நீ என்ன சொல்ற? மன்னிக்கடா, அமுதா எடுத்துல தாலியை கட்டி இப்ப நான் குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். வேலு, எல்லா விஷயமும் நானும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து நாளைக்கே எங்காவது ஆரம்பிச்சுடு. அதுக்காக எவ்வளவு பணம் வேண்டாலும் நான் கொடுக்கிறேன். சார், நீங்க தானே இந்த வார்த்தையை சொல்றீங்க? என்னையே நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு நான் துரோகம் செய்யலாமா?
உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற என் பொண்ணு மட்டும் ஏமாற்றம் அடையலாமா? அதுக்கு என்ன செய்யலாம்? ஆண்டவன் என்ன அமுதாவோடு வாழணும்னு நிர்ணயம் செய்திருக்கானே. அமுதா அனாதியா வந்து கொஞ்ச நாள் கண்டக்டர் வேலை பார்த்தவளை கல்யாணம் செய்துக்கிட்டேன்னு சொல்ல உங்களுக்கு வெட்கமா இல்ல? இங்க வர்றதுக்கு முந்தி அவ எங்கெங்க எப்படி இப்படி சுத்திக்கிட்டு இருந்தாளோ. விமலா வேண்டாம், உன்னை கல்யாணம் செய்துக்கலங்கிறதுக்காக அமுதாவை இன்னொரு தடவை கேவலமா பேச வேண்டாம். வேலை உனக்கும் சொல்றேன், பிடிவாத வேண்டாம். நீ பேசாம இரு. அந்த பொண்ணு உன்னை விட்டு போறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். உங்க முட்டாள்தனமான யோசனைக்கு இந்த நிமிஷமே முற்றுப்புள்ளி வைங்க சார். என்ன சொன்னேன்? உங்க பொண்ணை கல்யாணம் செய்யணுங்கிறதுக்காக நான் தாலி கட்டின பொண்ணை துரத்திடணுமா? வேலை உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன். இவ்வளவு மட்ட ரகமா பேசுவீங்கன்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேலை அப்பா சார், யோசனை செய்யாம வேலுவை யாருன்னு தெரிஞ்சுக்காம ஆரம்பிச்சீங்க. இந்த மாதிரி நடக்க எனக்கு ரொம்ப நேரமாக. ஆனா ஊர்ல ரவுடித்தனமா சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு உங்க கம்பெனியில டிரைவர் வேலை கொடுத்து பிறகு மேனேஜர் பதவியை கொடுத்து என்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்காக நான் சும்மா போறேன். இந்த நிமிஷமே என் மேனேஜர் பதவியை நான் ராஜினாமா செய்துடுறேன். இனிமே நான் எவ்வளவு பாடுபட்டு உழைச்சாலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது, எனக்கு பலன் இருக்காது. நான் வரேன் சார். வணக்கம். அப்புறம் உங்க முதலாளி என்ன சொன்னார்? அவர் மகளை என்ன கல்யாணம் செய்து சொன்னார். என்னது? பயந்துரா. அது விஷயமா நான் மறுத்து பேசி வார்த்தை முத்தி போய் அசம்பாவிதமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கடைசியா உத்தியோகத்தையே ராஜினாமா செய்துட்டு வந்து. ராஜினாமா செய்துட்டீங்களா? ஏன் வருத்தப்படுறியா? இல்ல அத்தா, எது வந்தாலும் நம்ம நன்மைக்குதான் வரும். அமுதா, மேற்கொண்டு நாம என்ன ஏற்பாடு செய்யலான்னு நீ நினைக்கிறேன்? சொல்லட்டுமா? சொல்லு. அத்தா, நீங்க கொடுத்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். இனிமே நீங்க யாருக்கிட்டும் கை கட்டி உத்தியோகம் செய்ய வேண்டாம். சொந்தமா நீங்களே ஒரு தொழில் செய்யுங்க. நல்ல புத்திசாலி. அது சரி, இப்போ என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? சொல்லட்டுமா? சொல்லு. இன்னைக்கு நம்ம பஸ் கம்பெனி ஆண்டு விழா ரொம்ப பிரமாதமா நடக்க போகுது. நீயும் வரையா? நான் எது கத்தா, நீங்க போயிட்டு வாங்க. நமது அமுதவேல் டவுன் பஸ் கம்பெனியின் 3வது ஆண்டு விழாவிற்காக இப்பூர் பிரமுகர், பெருமைக்குரிய பெரியோர்களே, மதிப்பிற்குரிய வேலு அவர்களின் முழு முயற்சியால் உருவாக்கப்பட்ட இந்த அமுதவேல் டவுன் பஸ் ஆண்டு விழா இவ்வளவு சிறப்பா நடக்கிறதென்றால் வேலுவின் திறமையும் தொழிலாளர்களின் ஒற்றுமையும் தான் இக்கம்பெனி முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம். இன்னும் இக்கம்பெனி மென்மேலும் வளர்ச்சி அடைந்து மக்களின் போக்குவரத்து சாதனங்களை விரிவுபடுத்தி அமுதவேல் டவுன் பஸ் கம்பெனி சிறப்போடு நடக்க என் மனதார வாழ்த்துகிறேன். தலைவர்க்கும் மற்றவர்க்கும் என் நன்றி கலந்த வணக்கம். சாதாரண மனிதனாக இருந்த நான் எல்லோரும் போற்றும் நிலையில் இன்று இருக்கிறேன் என்றால் என்னுடன் உள்ள தொழிலாளர் சகோதரர்களின் ஒத்துழைப்பும் ஊக்கமும் தான் காரணம். ஏழையாயிருந்தாலும் ஏளனம் செய்து பணக்காரனாய் வாழ்ந்தாலும் பரிகசிக்கும் இந்த காலத்தில் என்னுடைய ஆர்வமும் தைரியமும் விடாமுயற்சியும் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்பதையும் பெருமையுடன் சொல்லிக் கொள்ளுகிறேன். மேலும் என்னுடன் சேர்ந்திருப்பவர்கள் இன்று போலவே என்றும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு ஆண்டு விழாவை முன்னிட்டு
நடக்கவிருக்கும் நடனத்தையும் அனைவரும் காண வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.